ஹாய், இன்றைக்கி ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறேன். இது வந்து ஒரு டியூஸ்டே அன்னைக்கு எடுத்த vlog. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ அன்றைக்கி முருங்கைக்கீரை கொஞ்சம் பறித்து வைக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ மார்னிங் எழுந்திரிச்சோடனே அதை பறித்து வச்சுட்டு அப்புறம் வீட்டில் கொஞ்சம் டிஷ்ஷஸ்லாம் இருந்தது, அதெல்லாம் வந்து கழுவி வச்சாச்சு. அப்புறம் ரொம்ப நாளாக டேபிள் இப்படியே கிடந்தது. ஸோ அதை இப்படி நீட்டாக அடுக்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஆஃப்கோர்ஸ் மில்க், அப்புறமா வந்து அதில் கொஞ்சம் ரஸ்க்கு சாப்பிட்டுட்டு அன்றைக்கி டேவை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டிஎன்பிசி கிளாஸஸ் அன்றைக்கி ஜியோக்ரஃபி கிளாஸ் போயிட்டுருந்துச்சு. ஸோ நான் 2 கிளாஸ் சேர்த்து ஒரே நாளில் பார்க்குறதுனால அது ஒரு 2 to 4 hours மார்னிங் டைம் அதிலே போயிடுச்சு. அப்புறமா வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த பச்சைப்பயிர் தோசை செஞ்சுருந்தாங்க. இதோட ரெசிபி வந்து நான் தனியாக ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். ஸோ சாப்பிட்டுட்டு அகெயின் ஸ்டடீஸில் போயிட்டு இருந்துச்சு. அப்புறமா வந்து ஒரு ஹேர் மாஸ்க்கு செய்யலான்ட்டு மார்னிங் அங்கே வச்சுருந்த பச்சைப்பயிறு கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்புறம் அதில் வந்து சாதம் வடித்த கஞ்சி அது கொஞ்சம் சேர்த்துட்டு ரோஸ்மெரி ஆயில் சும்மா 2 to 3 drops, அப்புறம் முருங்கைக்கீரை, அப்புறமா செம்பருத்தி பூ. இதெல்லாம் ஆப்ஷனல் தான், பட்டு எல்லாமே ஹேருக்கு ஹெல்த்தி. ஸோ அதை வந்து இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தலையில் அப்ளை பண்ணிவிட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 20 to 30 minutes லீவ் இன் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணால் நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். இது வந்து ஃபேஸ் பேக்கு நான் செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ நான் இதை தனியாக இன்னொரு வீடியோவில் ஆட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் லஞ்சுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுருந்தாங்க. ஸோ அதை லஞ்சு சாப்பிட்டுட்டு நம்ம செஞ்ச ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்தால் உண்மையாகவே ரிசல்ட்டு நல்லா இருந்தது. ஹேருக்கும் ஓகேவாக இருந்தது. ஃபேஸ் பேக்கோட ரிசல்ட்டு எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அன்றைக்கி வந்து பிரதோஷம், அதனால் வந்து எப்போவுமே எங்கள் ஊரில் இருக்க பெரிய கோவில் போவேன் 3:30க்கு. ஸோ பெரிய கோவில் கிளம்பியாச்சு. நான் போகிறப்ப கரெக்டான டைம், கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த அபிஷேகம். கரெக்டாக நானும் போயிட்டேன். ஸோ பார்த்துட்டு வரப்போ கொஞ்சோண்டு மசாலா பூரி சாப்பிட்டுட்டு அகெயின் கிளாஸஸ் கண்டினியூ ஆகிட்டு இருந்தது. ஒரு 5 o'clock ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் ஒரு 8-8:30 வரைக்கும் கிளாஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி டியூஸ்டே. எப்போவும் வீக்லி டியூஸ்டே வந்து முருகனுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரேயர் பண்ணுவோம். ஸோ அதுதான் இது என்னன்னா, ஒரு தட்டில் துவரம் பருப்பு எடுத்துகிட்டு அந்த 2 அகல் விளக்கில் ஏற்றுனா நமக்கு பிடிச்ச வேலை கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அண்ட் அகெயின் கிளாஸ் போய்ட்டுருக்கப்போ ஸ்நாக்ஸ்க்கு இது கொடுத்தாங்க. ஸோ அதை வீடியோ எடுத்திருக்கேன். அவ்வளோதான் இன்றைக்கி இந்த வீடியோவுக்கு. நான் உங்களை இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டேயில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.